டிடி ரிட்டர்ன்ஸ்ல சரியா பண்ண முக்கியமான சில அடிப்படை விஷயங்களை இந்த படத்துல பண்ணவே இல்லைங்கிறதுனால தான் இந்த படம் பேரளவுல மட்டுமே நெக்ஸ்ட் லெவலா இருக்கு. அந்த படத்துல முதல் 40 நிமிஷத்துல பேய்க்கான பேக் ஸ்டோரி, ஹீரோவுடைய தேவை என்ன, அந்த வீட்டுல சிக்க போற கேரக்டர்ஸ் பத்தின பேக்ரவுண்ட் என்ன, அவங்க எல்லாரும் அவங்க வந்து ட்ராப் ஆகிற சிச்சுவேஷன்ஸ் என்னன்னு எல்லாத்தையுமே ப்ராப்பரா ஃபிளஷ் அவுட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிருப்பாங்க. ஃபேண்டசி படங்கள், பேய் படங்கள்ல மக்களுக்கு லாஜிக் எல்லாம் பெருசா தேவையில்லை. அவங்க சொல்ற, அதாவது சினிமால காட்டுற அந்த ஃபேண்டசி உலகத்தை, அந்த கேரக்டர்ஸை ஒழுங்கா ரெஜிஸ்டர் பண்ணா போதும். அது இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல்ல நடக்கவே இல்லை. ஐடியாஸா பாராட்ட வைக்கிற விஷயங்கள் எதுவுமே ப்ராப்பரா ஃபிளஷ் அவுட் பண்ணப்படல. பிளேயிங் அகைன்ஸ்ட் டைப்ங்கிற ஒரே ஒரு அந்த ஷாக் ஃபேக்டர் மாதிரியான ஒரு விஷயத்துக்காக மட்டுமே கஸ்தூரி, யாஷிகா ஆனந்த், நிழல் ரவி உள்ளிட்ட ஆக்டர்ஸை அம்மா, தங்கச்சி, அப்பான்னு காஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா எதுவுமே இல்லை. கௌதம் மேனனை வச்சு அவர் படங்களை ஸ்வூப் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அகைன் அதுவும் ஐடியாவா மட்டுமே நல்லா இருக்கு. ஹீரோ ரேப்ல ரிவ்யூ பண்ணுவாரு அப்படின்னா அதை வச்சு ஏதாவது சுவாரஸ்யமா கிரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலயும் எதுவும் இல்லை. அண்ட் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் ரெஃபரன்ஸ், எக்ஸ்மென் குயிக் சில்வர் சீனோடைய உள்டான ரெண்டுமே எனக்கு டோட்டலா ஒர்க் ஆகல.